ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ அண்ட் சேனலில் மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் வந்துட்டு அரவிந்த் சாமி வந்து சொந்த ஊரான தஞ்சாவூரில் வந்து வாழ்ந்துட்டு வராரு. அவரோட சூழ்நிலை காரணமாக வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்ததுனால ஒரு கடன் பிரச்சனையால அந்த வீட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதனால் வந்துட்டு அரவிந்த் சாமி வந்துட்டு அவரோட சொந்த வீட்டை வந்து விட்டுட்டு சென்னைக்கு வந்து போயிடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அரவிந்த் சாமியோட தங்கச்சிக்கு வந்து தஞ்சாவூரில் வந்து கல்யாணம் நடக்குது. ஸோ தஞ்சாவூருக்கு வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைனால அரவிந்த் சாமி வந்து திருப்பி தஞ்சாவூருக்கு வராரு. அவரோட வீட்டெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கே வந்துட்டு நிறைய பேரை பார்க்கும்போது கார்த்தியை வந்து மீட் பண்ணுறாரு அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்காரு. ஆனால் கார்த்தி வந்துட்டு பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டாக பயங்கரமாக வந்துட்டு மக்களாக வந்து கலந்துருந்ததுனால நல்லா பேசுகிறாரு. அப்புறம் கார்த்தி வந்துட்டு அரவிந்த் சாமி வந்து ரொம்பவே வந்துட்டு அத்தான்னு சொல்லி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. ரொம்பவே வந்து பாசம் வச்சிருக்காரு. ஆனால் அரவிந்த் சாமிக்கு வந்துட்டு இந்த கார்த்தி யாருன்னே தெரியல. ஆனால் கார்த்திக் வந்து அரவிந்த் சாமி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் அரவிந்த் சாமிக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுதா இல்லையான்றது தான் அந்த படத்தோட மெயின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். சொந்தம் யார்தான் இவனோ எதிர்பாராமலை. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து மியூசிக் கோவிந்த் வசந்த் போட்டிருக்காரு. வேறு லெவலான ஒரு மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு பயங்கர வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக நம்ம சொந்த ஊருக்குலாம் நம்ம போனோம்னா என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மியூசிக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த விஷுவல்ஸும் வந்து இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரவிந்த் சாமியோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே இருக்குது. ஒரு இன்ட்ரோவர்ட்டாக எப்படிலாம் இருக்க முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து கேப்பபுளாக வந்துட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கார்த்தி இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. பயங்கர ஜோவியலாக பயங்கர வந்துட்டு ஃபன்னாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே வந்துட்டு ஓவர் சீனும் பில்டப்பும் பண்ணாமல் ஒரு மாதிரி இந்த ப்ளசண்ட்டாக இந்த படத்தில் வந்து கார்த்தி வந்துட்டு புல் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கார்த்தினாலே இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஜல்லிக்கட்டை வந்து ஒரு பேஸ் பண்ணி செகண்ட் ஹாஃபில் ஒன்று வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாகவே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஜல்லிக்கட்டை வேறு காமிச்சிருக்காங்க சிஜிஐ எல்லாம் பண்ணி. அதெல்லாம் இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேவும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான். பட் பொறுமையாக உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க ரோலுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்துட்டு ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சலிப்பு தன்மையாகுது. கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பேஸ்டாக இந்த படம் இல்லவே இல்லை. ஒரு 96 வந்துட்டு எப்படி வந்து ஒரு ரெண்டு ஜோடிகள் சேர்ந்துதா இல்லையா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்தை எடுத்துகிட்டு வந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்துட்டு ரெண்டு ஆம்பளைங்க வந்து நைட்டு ஃபுல்லாக பேசினாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து மையமாக எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் எலிமெண்ட்டு த்ரில்லர் மூவி தான் பார்ப்பேன், ஹாரர் மூவி தான் பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அரவிந்த் சாமி கார்த்திக் ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜோடு இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வந்துட்டு எப்படி மதிக்கணும், இன்ட்ரோட்டாக இல்லாமல் எல்லாரோடையும் ஜோவியலாக பழகணுன்றதை வந்து இந்த படத்தில் வந்து மையக்கருவாக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்கல. ஏன்னா கேட்டிங்கன்னா அது பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுக்கு ஆஃபின் கைஸ் வரப்பா.